உண்மையில நமக்கு அதுக்குள்ள ஸ்னேக் கூட இருக்கலாம். ஒரு எண்டோஸ்கோபி கேமரா தான் கைஸ் இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். சீரியஸ் கைஸ். அண்ட் இப்போ நான் சைலன்சருக்குள்ள விடுறேன். இந்த ஓட்டோலாம் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓ நோ தெரியும். ஓ மை காட் கைஸ் நீங்க பார்த்துருக்கிறது மிஸ்டர் சன் சிடி vlog. கைஸ் இன்னைக்கு நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஷார்ட்டா சைஸில் இருக்கக்கூடிய ஒரு எண்டோஸ்கோபி கேமரா தான் கைஸ் இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒரு ஸ்னேக் கேமரா அப்படின்னே சொல்லலாம். அதை பொந்துக்குள்ளலாம் விட்டு வந்து பார்ப்பாங்க உள்ள ஸ்னேக் இருக்கா, வேறு ஏதாவது அனிமல்ஸ் எல்லாம் எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஸ்கவரி சேனல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு ஷார்ட்டா சைஸில் இருக்கக்கூடிய ஒரு எண்டோஸ்கோபி கேமரா தான் இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த கேமரா அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வச்சு என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றதான் கைஸ் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. அண்ட் எப்போ நம்மள இந்த அன்பாக்சிங் நம்ம ஓகே கைஸ் இப்போ நம்மளுடைய இந்த பேக் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த எண்டோஸ்கோபி கேமரா வந்து என்ன சொல்கிறது, சின்ன கேப்பு, இந்த இடுக்கு, மூளைகள், சந்துகள், பொந்துகள், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம உள்ளே போய் பார்க்க முடியாத இடங்கள்லாம் வந்து இந்த எண்டோஸ்கோபி கேமரா உள்ளே விட்டு நம்ம வந்து பார்க்கலாம் உள்ளே என்ன இருக்குது அப்படின்றது. அண்ட் இன்றைக்கி நம்ம இந்த கேமரா வச்சு தான் வந்து நிறையா வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சந்து, பொந்து, இந்த இடுக்கு, மூளை அந்த கேமரா விட்டு இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். தட்ஸ் ஆல். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு எண்டோஸ்கோபி கேமரா இதுதான் நம்மளுடைய எண்டோஸ்கோபி கேமரா. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். நம்மளோட ஃபோனில் வந்து டேரெக்டாக லைவாக வந்து பார்க்க முடியும். இந்த கேமராவில் என்னெல்லாம் தெரியுது அப்படின்றத லைவாக நம்ம மொபைலில் பார்த்துக்க முடியும். அதுக்கு வந்து ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த எண்டோஸ்கோபி கேமரா வந்து ஒர்க் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த கேமரா எங்கே வந்து எதுக்குள்ளே விட்டாலும் நம்ம மொபைலில் அப்படியே லைவாக வந்து அப்படியே தெரியும், நமக்கு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்னேக் கேமரா. ஓகே, ஓப்பன் பண்ண உடனே உள்ள நமக்கு ஒரு கார்ட் ரீடர் வந்து கொடுத்துருக்குறாங்க. யூஎஸ்பியா என்னது இல்லை அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபோனில் வந்து சொருகிறது டைப் சி போட்டு அது வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்டோஸ்கோபி கேமரா இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் உள்ளே மாட்டிகிட்டு இருக்குது, நம்ம அதை வச்சு தூக்கணும், எடுக்கணும், அந்த மாதிரி விஷயங்களுக்கு அந்த மாதிரி சின்ன கொக்கி அந்த வந்து மேக்னெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏதாவது மேக்னெட் போன்ற பொருள் இருந்துச்சுன்னா நம்ம வந்து சின்னதாக கடைஞ்சின்னா அப்படி எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே இல்லை பாக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே. அண்ட் இதுதான் நம்மளுடைய இந்த யூஎஸ்பி பவர் எண்டோஸ்கோபி கேமரா. அண்ட் ஒயரை பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்கணும். காய்ஸ் திஸ் இஸ் எ கேமரா. நம்ப முடியல, ஏதோ ஒயர் மாதிரி தானே தெரியுது. எஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எண்டோஸ்கோபி கேமரா. கேமரா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் சைடில் இருக்குது பாருங்கள். நக்குனோண்டு சைஸில் இருக்கா கேமரா, ஃபோக்கஸ் ஆகலையா? ஓ மை காட். ஓகே, இதுதான் வந்து எண்டோஸ்கோபிக் கேமரா. அண்ட் இந்த கேமரா சுற்றில வந்து பார்த்திங்கன்னா அவங்க லைட்ஸ் கொண்டும் வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து பொந்துக்குள்ளே விட்டு பார்க்கணும் அப்படின்னா இருட்டாக தான் வந்து இருக்கும், ரைட்டா? ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உள்ள சுற்றில வந்து லைட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. லைட்ஸ் பவரோட நமக்கு வந்து உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகே, அண்ட் இந்த எண்டோஸ்கோபிக் கேமராவை இப்போ நம்ம மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், நம்மளுடைய இந்த யூஎஸ்பி கேமரா வந்து எப்படி ஒர்க் பண்ணுது, எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் இந்த கேமரா வந்து நம்ம லேப்டாப், கம்ப்யூட்டர் அண்ட் மொபைல் ஃபோன் இது மூணுத்துலேயும் வந்து யூஸ் பண்ண முடியும். அதுக்கான அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா டைப் சிக்கான அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து மைக்ரோ யூஎஸ்பியாக இருந்தாலும் அதுக்கான அடாப்டர் இதுக்குள்ளேயே வந்து இருக்குது. அண்ட் இதை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இதை நம்ம பிசியில் சொருகிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம மொபைலில் வந்து சொருகலாம். அண்ட் இதுக்கு வந்து ஒரு ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கான கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஸ்கேன் பண்ணோம்னா ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடுது. அண்ட் அந்த ஆப்பை வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். இது வந்து யூஎஸ்பி கேமரா அப்படின்னு சொல்லிட்டு தனி அப்ளிகேஷனு. ஜஸ்ட் இந்த பின்னை எடுத்து இப்போ நம்ம இதெல்லாம் சொருகின உடனே நம்ம கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். சொருகின உடனே வாவ் காய்ஸ் ஆன் ஆயிடுச்சுங்க. தலைகளை தெரியுதா? இப்போ தான் நல்லா தெரியுது. ஓகே சீரியஸ் காய்ஸ், நம்மள இந்த சோட்டா சைஸான ஒரு குட்டியான யூஎஸ்பி கேமரா. அண்ட் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஹெச்டி கேமரா அப்படின்னு தான் சொன்னாங்க. எந்த அளவுக்கு ஹெச்டி அப்புறம் என்ன நானே பார்க்குறது ஏதோ கொஞ்சம் சுமாராக இருக்குது. பட் இது வந்து நம்ம ஃபேஸை வந்து ஃபோட்டோ கூடியெல்லாம் கிடையாது. ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி சின்ன யூசேஜ் நம்ம சொன்னது போல் அந்த மாதிரி யூசேஜுக்காண்டி தான் இந்த ஒரு கேமரா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, இதை வச்சு என்னெல்லாம் பண்ண போகிறோம் இப்போ நம்ம அப்படின்னா நம்ம எதுக்குள்ளலாம் உள்ளே போய் பார்க்க முடியாதோ அதுக்குள்ளலாம் இப்போ இந்த கேமரா விட்டு நம்ம பார்க்க போகிறோம் எப்படி நமக்கு தெரியுது அப்படின்னு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இதில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அண்ட் வீடியோ ஆல்சோ வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன சாம்பிள் கமான் பக்கத்தில் காதை காட்டு. நம்ம காதுக்குள்ளே இப்போ என்ன இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நல்லா பாருங்கள்.
look at this guys. இந்த மாதிரி காதுக்குள்ளெல்லாம் விட்டு பார்க்க கொஞ்சம் இதாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க, அப்படி தான் இருக்கும். எப்படி இருந்துச்சு பார்க்குறது? ஆல்ரெடி நாங்கள் நிறையா சாம்பிள் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதுக்குள்ளாச்சும் விடணும், நம்ம விட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். காய்ஸ், நம்மள இந்த ஸ்னேக் கேமரா வந்து ஃபஸ்ட்டு எதுக்குள்ளே டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம பைக்கு சைலன்ஸ்குள்ளே என்ன இருக்குது, என்ன தெரியுது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம், நம்மளோட பைக்கு. அண்டு இப்போ ஓகே, நான் வீடியோ ஆன் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நான் சைலன்சருக்குள்ளே விடுறேன். உள்ளே விட்டோன்னு நமக்கு என்ன தெரியுது, உள்ளே இருட்டாக இருக்குது ஒரு காய்ச்சி. இங்கே பாருங்க, சைலன்சருக்குள்ளே இன்னும் அங்கிட்ட ஒரு ஓட்டை இருக்குது, இங்கிட்ட ஏதோ ஒரு ஓட்டை தெரியுது. ஓ காய்ச்சி, இங்கே பாருங்க சைலன்ஸுக்குள்ளே எப்படி இருக்குன்னு. உள்ளே என்னென்னமோ இருக்குது காய்ஸ். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம உள்ளே போய் பார்க்க முடியாத இடங்களில் நம்ம இந்த எண்டோஸ்கோபி கேமரா வச்சு பார்க்கலாம். இப்போ பெட்ரோல் டேங்கில் உள்ளே விட்டு பார்ப்போம் என்ன தெரியுதுன்னு. அண்ட் இப்போது பெட்ரோல் டேங்கில் உள்ளே விட்றோம். பெட்ரோல் கிடக்குது இங்கிட்டு. ஸோ உள்ளே என்ன இருக்குது, ஒயர்ஸ் எல்லாம் தெரியுது, இங்கிட்ட ஏதோ இதெல்லாம் தெரியுது. இப்படி உத்து பார்த்தா கண்டுபிடிச்சலாம் போலையே. பெட்ரோலுக்குள்ளே டிப் பண்ணி பார்ப்போமா? பெட்ரோலுக்குள்ளே டிப் பண்ணிட்டேன் கேமராவை. பெட்ரோலுக்குள்ளே நம்ம கேமரா ஓடிக்கிட்டு இருக்குள்ள. சரி, பெட்ரோல்லாம் நனைஞ்சிருச்சு. கேமரா ஒர்க் ஆகுதா? எஸ், நல்லா இருக்கு, அந்த ஒர்க் ஆகுது. திஸ் இஸ் வாட்டர் ப்ரூஃப் ஸ்னேக் கேமரா. அண்டு உள்ளே பார்த்தோம், ஒன்றும் பெருசாக தெரில, ஒரே இருட்டாக தான் இருக்குது, லைட் வெளிச்சம் பத்தலை. காய்ஸ், பொந்தை தேடி நம்ம வந்து காட்டுக்குள்ளே வந்தோம். இங்கே வந்து நிறையா ஓட்டைகள்லாம் அங்கே இருக்குது. இந்த ஓட்டைகள்லாம் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். உண்மையில் நமக்கு அதுக்குள்ளே ஸ்னேக்கு கூட இருக்கலாம். இந்த ஸ்னேக் கேமரா வச்சு ஸ்னேக் இருக்கா அப்படின்றத நம்ம தேடி போகலாம். கம் ஆன் கைஸ். ரொம்ப பெரிய பொந்தாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்சர்ட் பண்ண போகிறோம். ஒன்றும் ஒரு பூச்சி ஒன்று ஓடுதுங்க. பொந்து அவ்வளோதாங்க, கம்மியாக இருக்குங்க ஓட்டை. உள்ளே போகல, வாங்க வேறு எதுக்கு தேடலாம். கமான் கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பொந்து இருக்குங்க. இந்த பெரிய பொந்துக்குள்ளே விட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஏதாவது உள்ள உண்மையில் பாம்புக்கு மாதிரி கிளம்பணுமா? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பொந்துக்குள்ளே தேடி பார்க்குறது. அண்ட் இந்த மாதிரி கேமராலாம் அப்பப்போ மண் வேறு ஒட்டிக்குது, அடைச்சிருது. வேறு நல்ல பொந்தை ட்ரை பண்ணலாம். காய்ச்சி, அடுத்து இங்கே வந்து ஒரு எறும்பு பொத்து இருக்குங்க. இந்த எறும்பு பொந்துக்குள்ளே ஏதாச்சும் நமக்கு தெரியுது, எப்படி இருக்குது பார்க்குறது வியூ அப்படின்றத பார்க்கலாம் நம்ம. ஓகே, அண்ட் எறும்பு பொத்துக்குள்ளே நம்ம உள்ளே விட்டுறோம். ஓ காய்ச்சி, இங்கே பாருங்கள் எவ்வளோ எறும்புகள் இருக்குது பாருங்க, கூட்டம் கூட்டமாக. செம்மையாக இருக்குங்க உள்ளே பார்க்குறதுக்கு. அவ்வளோ எறும்பு இருக்குங்க, கூட்டம் கூட்டமாக. ஓ, கேமராவில் எல்லாம் எறும்பு ஏறிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், கிளியராக தெரில. இங்கே பாருங்க காய்ச்சி. ஓ மை காடுங்க, கேமரா ஃபுல்லாக எறும்பை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. ஸ்டிக்கு வழியாக அப்படியே மேலே ஒயர் ஃபுல்லாக ஏறிக்கிட்டு இருக்கு. ஓகே, நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அதை இடத்துல விட்டுடலாம் நம்ம. போங்க 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 போங்க. much later guys, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்னேக் வேட்டைக்காக பெரிய சைஸ் பொத்தை வந்து தேடி வந்திருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து கரையம் கட்டின பொத்து. இதுக்குள்ளே என்ன தெரியுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். கமான். எல்லாம் மூடி இருந்துச்சு, மேலே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டோம். ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே எட்டி பார்த்தா ஒரே இருட்டாக தான் இருக்குது. அதுக்கு தான் நம்மள்ட்ட எண்டோஸ்கோபி கேமரா இருக்குது. வாங்க உள்ளே விட்டு பார்க்கலாம் என்ன தெரியுது அப்படின்றத. ஓகே, இப்போ வந்து நம்ம உள்ளே விட்டு பார்க்கலான்னு பாருங்கள். ஏதோ நமக்கு ஏதோ ஓரளவுக்கு கிளியராக தெரியுது. அண்ட் அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா இப்படியே பார்க்கலாம் போல். இந்த எண்டோஸ்கோபி கேமரா லைட்டு வெளிச்சத்தில் இங்கே தான் தெரியும். ஓ மை காய்ஸ், இங்கே பாருங்கள் உள்ள கரையெல்லாம் இருக்குங்க. கரையான் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. அண்டு கரையானோட என்ன சொல்கிற, கரையானோட அது கட்டின வீடு இதுதான் கரையான். அது கரையான் பொத்து, அது பேர் என்னடா, கூடு, கரையானோட கூடு. கரையான் பொத்து இருக்குது.
அண்ட் அந்த பொத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அது உள்ளே வந்து கூடு கட்டி வச்சுருக்கு. லைக் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கூடு. அண்ட் சுற்றி நிறைய கரையான்ஸ் வந்து ஓடிக்கிட்டுருக்கு. சி கரையான். ஓகே பார்த்துருப்பீங்க, இதுதான் நம்மளோட எண்டோஸ்கோபி கேமரா. அண்ட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இதோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப புவர் தான். நம்ம உள்ளெல்லாம் விட்டு பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப 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 மட்டமான குவாலிட்டியில் வந்து நமக்கு வந்து ஷோ ஆகிறதுனால கிளியராக பார்க்க முடியல. ஓகே, இதை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ என்னால் முடிஞ்சு வந்து பொந்துக்குள்ள விட்டு பார்த்தாச்சு. அவ்வளோதாங்க இந்த எண்டோஸ்கோபி கேமரா பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதாங்க, see you tomorrow another new video and unboxing. டாடா பாய்.